Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 373 part 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபிய காட்டுறாங்க. அப்படியே புலம்பிக்கிட்டே படுத்திருக்கான். ஓரோட நிலைமை ரொம்ப மோசம். போன டைம் ஆச்சு எந்திரிச்சு வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி தெரிஞ்சது. ஆனா அந்த டைம் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. சுத்தி இருக்கிற சோம்பிஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சோம்பி அடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனால எந்திரிக்க முடியாது, அந்த ஓர் தோத்துட்டான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. அப்படின்னா த்ரில்லர் பார்க்கோட நிலைமை இனி என்ன? அரோகரா தான். இது எல்லாத்தையுமே அந்த சின்றி புள்ளையும் மேல இருந்து பாத்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த லோலா பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு. அப்ப வந்த ஹில்டன் ஓர பார்த்துட்டு நம்ம அவசரப்பட்டு ஒரு டேஞ்சரான க்ரூ மெம்பர்ஸை இன்வைட் பண்ணிட்டோம், இப்ப அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்குன்னு புலம்பி தள்ளுவான். அவங்களுக்கு பீதி என்னன்னா அவங்க மாஸ்டருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஓருக்கே இந்த நிலைமைன்னா அவன் மாஸ்டர் மட்டும் இப்ப எந்த நிலைமையில இருப்பான்? இங்க இந்த பைரட்ஸ் கூட்டத்துக்கு செம ஹாப்பி. எல்லாம் கத்துன்னு பயங்கரமா கத்திட்டு கிடப்பாங்க. ஏன்னா இவங்க நினைச்ச மாதிரியே லூஃபியோட டீம் ஓர ஜெயிச்சிருச்சுல, நீங்க தான் பெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்கள புகழ்ந்து தள்ளுவாங்க. உங்க மேல வச்ச நம்பிக்கை வீணாகல ஸ்டார் ஹேட்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவாங்க. என்னடான்னு பார்த்தா பையன் அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால, அதனால அவன் பாடி கம்ப்ளீட்டா சுருங்கி போச்சு. சின்ன பையன் மாதிரி அப்படியே சப்பி போய் கிடப்பானா. ஆமா நீ யாரா? எங்க ஸ்டார் ஹேட் எங்க? ஏதோ குழந்தை புள்ள எல்லாம் இங்க கிடக்குதுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க ஓர காட்டுறாங்க. ரத்த கிளறியோட பேன்னு கிடப்பான். இப்ப என்னன்னா அவனுக்கு கான்சியஸ் கம்ப்ளீட்டா போகல. என்னதான் அவனுக்கு வழியே இல்லனாலும் அவனால அவனோட பாடியை மூவ் பண்ண முடியாமா. சோ கையை தூக்கி பாப்பான், சுத்தமா முடியல. சாப்பர்லாம் அசந்து போய் பாப்பான். ஏன்னா இவ்வளவு எலும்ப உடைச்சதுக்கு அப்புறமே அவன் இன்னுமே எந்திரிக்க முக்கிட்டு இருக்கான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனோட உசுருக்கும் உடம்புக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ வெளிச்சம் வருதே, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணுமேனு பதறுவான். இங்க சஞ்சிக்கெல்லாம் பயங்கரமா மூச்சு வாங்கும். ஜோரோ அவன் தலையில கட்டி இருந்த ஸ்கார்ஃபையே கழட்டிடுவான். ஏன்னா தலைவர் சண்டைனா மட்டும்தான் ஸ்கார்ஃபா மாட்டுவாரு. இங்க ப்ரூக்குக்கு அந்த வெளிச்சத்தை பார்க்கும் போதே பயங்கரமா நடுங்குது. இவ்வளவு நாளா வெளிச்சத்துக்கு பயந்து இருட்டுல தானே வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப புதுசா பார்க்கும் போது அவ்வளவு பீதி. இங்க எல்லாத்துக்கும் சாதிச்சிட்டோம்னு ரொம்ப சந்தோஷம். அடிச்சு காலி பண்ணி என்ன பிரயோஜனம்? ஷாடோஸ் இன்னுமே ரிட்டர்ன் வரல. சோ உசோப்பு தொண்டைகளே ஏத்துவான். ஏன்டா என்ஜாய் பண்ற நேரமாடா இது, முட்டா பல்லுலாம் சாட்டு புட்டுன்னு அவங்க ஷேடோஸை திருப்பி எடுக்கிற வழியா பாருங்க. இல்லன்னா நம்ம எல்லாருமே சூரியன்ல டோஸ்ட் ஆயிருவோம். வேஸ்டா போனவனுங்களா வேலையா பாருங்க. என்ன லோலா கொல்லா காண்டாயி அந்த கெக்கோ முரியாவை தூக்கி போட்டு தோவன்னு துவங்க நம்ம ஷேடோவை தர்ற வரைக்கும் விடவே விடாதீங்கப்பா. ஏன்னா சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது. அந்த டைமுங்கும் போது அந்த முரியா பையன் எந்திரிச்சிருவான். அவனை பார்த்த உடனே அத்தனை பேத்துக்குமே அள்ளு விடும். என்ன இவன் எந்திரிச்சிட்டானான்னு. இங்க இவங்களுக்கு அள்ளு விடும். ஆனா ஜோம்பிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம தலைவருக்கு ஒன்னும் ஆகல, எந்திரிச்சிட்டாரு, வந்துட்டாரு, ஆடிட்டாரு, போயிட்டாருன்னு. அவன் எந்திரிச்ச நிக்க கூட இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு பில்டப்பாடா. அவங்க கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிப்பான். உடனே எல்லாத்துக்கும் பீதி ஆயிரும். ஆனா லோலா தான் பயங்கரமா மிரட்டுவா. இங்க பார் ஸ்டார் ஹேட் கிட்ட மறுபடியும் நீ கண்ட மேனிக்கு அடி வாங்கணும்னா சொல்லு, நாங்களே வாங்கி தரோம். அப்படி அடி எதுவும் வேண்டாம்னா எங்க ஷேடோஸ் எல்லாம் ஒழுங்கா ரிட்டர்ன் பண்ணிரு, இல்லன்னா உனக்கு சங்கு கன்ஃபார்ம் பாயிலா. அவன் இருந்துகிட்டு இது என்ன ஸ்கூல் பசங்க சண்டைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஒரு நிஜமான பைரட்டுக்கு சாவுங்கிறது சாம்பார் சாதம் சாப்பிடுற மாதிரி. எனக்கு இப்பதான் தெரியுது ஸ்டார் ஹேட்டுக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு. காட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நாய்ங்க நீங்க பார்த்து விட்ட வேலையினால அவன் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டான். சொல்ல போனா என் ஷேடோவை எனக்கு எதிராவே நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு பயங்கர டெரரா சொல்லுவானா. உடனே லோலா காண்டாயி ஒழுங்கா எங்க ஷேடோஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா நீ செத்துருவேன்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். நம்ம லூஃபிய மாட்டிட்டு இருப்பான். டே ஸ்டார் ஹேட், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட த்ரில்லர் பார்க்கையே இப்படி அட்டாக் பண்ணுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டாம்பா. லூஃபி தம்மா கூண்டு இருந்துகிட்டு அவன் ஒரு சைடு கத்துவான். நீ தாண்டா எங்க கிட்ட மூவ் பண்ணிட்டு இருந்த வாக்கால் வாயா, நாங்களா உன்னை தேடி வந்தோம், நீ தானே வர வச்ச. ஒழுங்க மரியாதையா சூரியன் வரவுக்குள்ள எங்க ஷேடோஸ் எல்லாம் கொடுத்துரு, இல்லன்னா வாங்கி கட்டிக்குவேன்னு சொல்லி கத்துவானா. உடனே கெக்கோமரியா பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு, இங்க பாருக்கண்ணா, இப்போ உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இதே மாதிரி நீ ஜேர்னியை கண்டினியூ பண்ணினா கண்டிப்பா பாதி வழியில செத்துடுவே. நியூ வேர்ல்ட ஃபேஸ் பண்ற அளவுக்குலாம் உன் உடம்புல தெம்பு இல்ல. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு டீசென்டான குரூவை வச்சிருக்கன்னு. இதுக்கப்புறம் நீ மீட் பண்ண போற ஆளெல்லாம் மொரட்டு பீசுங்க, முட்டா பீசுங்க. கண்டிப்பா நீ அவங்க கிட்ட எல்லாம் மோதி ஜெயிக்க முடியாது, தோத்துருவே. அது ஏன்னு உனக்கு தெரியுமான்னு கதையா சொல்ல ஆரம்பிப்பான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் லூஃபிய கூட்டு கத்திட்டு இறப்பானுங்க. ஏன்னா இவன் பேசியே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இவனுங்க மாத்தி பில்டப் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா சூரியன் வந்து இவங்க எல்லாத்தையுமே காத்தோட காத்தா கரைச்சிரும். பார்த்தா ஸ்கை இன்னும் பிரைட் ஆகிட்டே போகுது. ஷேடோவை ரிட்டர்ன் கொண்டு வந்தே ஆகணும், ஏதாச்சும் பண்ணுபாங்க. அங்க கெக்கோ மரியா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சு கிழிச்சிட்டீங்கன்னு கேட்டா அவன் ஏன் ஃபேமஸ் இல்லாத நம்மாலு கிட்ட தோத்தான்னு கண்டுபிடிச்சிட்டானாமா. அதாவது இப்ப நம்மாலு கூட எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணி சண்டை போட்டாங்கல்ல, ஆனா இவங்கிட்ட இவனோட குரூ இல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்க. இந்த ஜோம்பிஸ வச்சுக்கிட்டு இவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் இவனுக்கு தோக்கறதுக்கு
அவங்களுக்கு எதுவுமே இல்லையே. ஜோம்பிஸ் எல்லாருமே இம்மோர்டல். ஆனா என்னதான் அன்லிமிட்டட் சோல்ஜர்ஸா இருந்தாலும் அவங்கள மத்தவங்களால பியூரிஃபை பண்ண முடியும். இப்போ இவன் கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும்னா இவன் தானே இறங்கி சண்டை போட்டாகணும். அதுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும்னு கருப்பு கலர்ல அப்படியே கயிறு மாதிரி என்னத்தையும் அனுப்பி விடுவான். அதை நம்மளுக்கு எல்லாத்தையுமே தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கும். என்ன பண்றான் இவன் ஒன்னும் புரியல. எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. அந்த கருப்பு கலர்ல போற ஷேடோ என்ன ஆகும், அங்க சுத்தி இருக்காங்களே ஜோம்பிஸ்ங்க, அவங்க எல்லாத்தையும் போய் லபக்கு லபக்கு லபக்குன்னு புடிச்சு அவங்க உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருப்பானே ஷேடோஸ், அது எல்லாத்தையுமே திருப்பி இவனுக்கே உறிஞ்செடுக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரில்லர் பார்க்கு தான் இவனுக்கு பவரே. என்னோட ஆஸ்கார்டுன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். இங்க ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா மயக்கம் போட்டு பொத்து பொத்துன்னு விழுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க ஷேடோஸ் எல்லாத்தையும் தான் பைப்பு போட்டு இழுத்துட்டு இருக்கானே. சோ இப்படி த்ரில்லர் பார்க்ல இருக்க மொத்த ஷேடோஸையுமே இவன் அப்படியே கலெக்ட் பண்ணி உடம்புல ஏத்திட்டே போறான். லூஃபி வெறும் 100 ஷேடோ இருக்கும் போதே அந்த காட்டு காட்டினா 200 300 400 500ன்னு ஒருத்தர் விடாம எல்லாரோட ஷேடோவுமே இழுத்துக்கிட்டு இருப்பான். எல்லாம் பார்த்துட்டு அலன்றுவாங்க. ஆஹா பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கானு. ஷேடோவோட கவுண்ட் ஏறிக்கிட்டே போகும். 600 700 800ன்னு ஆளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொட்டப்பா பல்கா மாறிட்டே வருவானா. ஆல்ரெடி பீதியில இருந்த நம்ம ஆளுக்கு பேதி ஆயிரும். ஏன்னா இப்ப அந்த ஓர் மாதிரி பெரிய சைஸ் மலமாடா மாறி பயங்கரமா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டே கார்டு போட்டு முடிக்கிறாங்க.